Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு 5 கிச்சன் டிப்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டிப்ஸ் நம்பர் 1. நம்ம நான்வெஜ் சமைச்சதுக்கு பிறகு நம்ம அது என்னதான் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணாலும் ஒரு ஸ்மெல் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வெறும் தண்ணியை வச்சு லேசாக அலசி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து புளி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கம் போல் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மெல்லு கெட்ட ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அடுத்தப்பறம் நீங்கள் எப்போ நான்வெஜ் செய்கிறீங்களோ அப்போ வந்து அந்த பாத்திரத்தில் ஒரு கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு நான்வெஜ் சமைங்க. டிப்ஸ் நம்பர் 2. பன்னீரை வந்து அதிகபட்சமாக 10 நாள் இல்லைனா 15 நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஒரு கெட்ட ஸ்மெல் வரும். இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து பன்னீரை போட்டு பன்னீர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. பாக்ஸை நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3. கிச்சனில் வந்து ஈக்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா புதினா இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஈக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுருங்க. அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ஈக்கள் வந்து அங்கே இருக்காமல் வெளியே பறந்து ஓடிடும். இதே மாதிரி எறும்புகளும் அதிகமாக இருந்துச்சுன்னா கிச்சன் மேடையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு அந்த செவுறு ஓரங்களில் வந்து முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடரை வந்து அங்கங்கே தூவி விட்டுருங்க. இப்படி பண்ணும்போது எறும்புகள் அதிகமாக அங்கே வராது. டிப்ஸ் நம்பர் 4. பருப்பு வேக வைக்கும் போது குக்கர்லேருந்து தண்ணி வழிஞ்சு கீழே சிந்திக்கிட்டே இருக்கும். இது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே மூடி போட்டு விசில் போடக்கூடாது. பருப்பை குக்கரில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நீங்கள் மூடி போட்டு விசில் போடுங்க. இந்த மாதிரி பொங்கி வழியாது. டிப்ஸ் நம்பர் 5. நம்ம வந்து கிச்சனில் வச்சுருக்க மளிகை பொருளில் அரிசி, பருப்பு, அப்புறம் ரவை, கோதுமை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பூச்சி, வண்டு, புழுக்கள்லாம் ஈஸியாக வந்துடும். இது வராமல் இருக்கிறதுக்கு 2 துண்டு வசம்பு எடுத்துக்கோங்க. இதை லேசாக தட்டிக்கோங்க. ஒரு சின்ன வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த வசம் வந்து அதில் வச்சு கட்டிட்டு நமக்கு எதுலலாம் அதிகமாக வண்டு வருதோ அதிலலாம் ஒவ்வொரு மூட்டையாக போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த பூச்சி தொல்லையிலேருந்து விடுபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.